எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா பார்லிமெண்ட்ல வந்து பெரிய டிபேட் புயலை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அதுதான் சிந்தூர் சம்பந்தப்பட்ட டிபேட் தான் வந்துட்டு பார்லிமெண்ட்ல போயிட்டு இருக்குங்க. எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணலாங்க. ஆனா இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலங்க. கேவலமா வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டிலுமே எதிர்கட்சிகள் இருக்க மாட்டாங்க. வந்துட்டு உலகமே புகழ்ந்து பேசுற எந்த டைம்ல உள்நாட்டிலே இருக்கிற எதிர்கட்சிகள் இந்தியாவை வந்துட்டு கேவலமா வந்துட்டு கேள்வி எழுப்புறது ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. நூத்துக்கணக்கான நாடுகள் இருக்குங்க. இந்த நாட்டுல இருந்து எந்த தலைவருமே வந்துட்டு கால் பண்ணி உங்க போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தவே இல்லை. எல்லாருமே இந்தியா பக்கம் தான் நின்னாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூரை பத்தி கேள்வி எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்துற வேலையை தான் எதிர்கட்சிகள் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்க்கலாம். அதுக்காக வந்து கண்மூடித்தனமா எதிர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. இதெல்லாம் எல்லா டைமும் எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நாட்டோட இறையாண்மை அதாவது சாவர்னிட்டின்னு வரும்போது நாட்டு பக்கம் தான் இருக்கணுமே தவிர கண்மூடித்தனமா வந்து பாத்தீங்கன்னா